நீங்கள் இணைந்து கொள்வது முஹப்பத்தின் செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் ரஃபியூஸ் மௌலானா. பெந்தோட்டை சினமன் பீச் ஹோட்டலில் நடைபெறும் ஜெம் ஸ்ரீலங்கா சர்வதேச இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பார்வையிட்டார். 8ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இக்கண்காட்சியின் 2வது தினமான 9ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் வருகை தந்தார். சீனன்கோட்டை இரத்தினக்கல் மற்றும் ஆபரண வர்த்தக சங்க ஏற்பாட்டில் நடைபெறும் இக்கண்காட்சி 10ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. 2வது தடவையாகவும் நடைபெறும் இக்கண்காட்சியில் அதிகளவான வெளிநாட்டு வர்த்தகர்கள் சமூகம் அளித்திருந்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். எதிர்க்கட்சி தலைவருடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன், ஜெகத் வித்தான, பேர்வெளி ஐக்கிய மக்கள் சக்தி பிரதம அமைப்பாளர் இப்திகார் ஜமீல், ஐக்கிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களான டாக்டர் ரூமி ஹாசிம், இமாம் ஹனஃபி, மேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் MHM ஹம்ஜாத், பேர்வெளி நகர சபை முன்னாள் உப தலைவர் அஷன் பாசி உட்பட பலரும் சமூகம் அளித்திருந்தனர். சங்கத் தலைவர் மர்ஜான் ஃபலீல், ஜெம் ஸ்ரீலங்கா தலைவர் ஹில்மி காசிம், செயலாளர் அஸ்கர் முபாரக், பொருளாளர் மிஸ்கர் முனவர், உபத்தலைவர் ரிஸ்வான் நைம் உட்பட உறுப்பினர்கள் வரவேற்றதோடு எதிர்க்கட்சி தலைவர் கண்காட்சி கூடங்களுக்கும் சென்றார். வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு வர்த்தகர்களுடனும் சங்க உறுப்பினர்களுடனும் அவர் கலந்துரையாடினார். இங்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன். மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண தொழில் என்பது நம் நாட்டில் விரிவாக்கல் செய்யக்கூடியதொரு தொழில் துறையாகும். ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் வரி சலுகைகளை வழங்கி வெட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரிகளை நீக்கி மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண பொதிக்கு $200 என்ற வகையில் பேக்கேஜ் வழங்குவதன் மூலம் இதை விரிவுபடுத்தலாம். மேலும் இந்த தொழிலின் நிகர லாபத்திற்கு வரி விதிக்கப்படக்கூடாது. எமது நாட்டில் இந்த துறையை மழுங்கடிப்பதற்கு பதிலாக இத்தொழில் துறையை முன்னேற்றுவதற்கு சாதகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமன்றி திறமையான கைவினைஞர்களை உருவாக்கி ஏற்றுமதி தொழிலாக இதனை மேலும் முன்னேற்றுவதற்கு அதிகபட்ச சலுகைகளை வழங்க வேண்டும். எனவே மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண தொழிலுக்கு நேர்மறையான முற்போக்கான குறுகிய கால வேலை திட்டம் ஒன்றை வகுத்து அதனை செயல்படுத்தி இத்தொழிலை மேலே கொண்டு வர முடியும். ஹாங்காங் மற்றும் தாய்லாந்தை விஞ்சும் வகையில் எமது நாட்டின் மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண தொழிலை உருவாக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் தமது உரையில் தெரிவித்தார். இந்த தகவலை வழங்கியவர் பேர்வழி நிறுவர் BM முக்தார். நிக்கா சேவை. வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே, மறுமையிலும் அதுவே. மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள, கல்வி அறிவுள்ள, தொழிலுள்ள, நல்ல குடும்ப பின்னணியுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிக்கா ஃபவுண்டேஷன், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777 94 36 36, வாட்ஸ்அப் 072 36 36 36 1, இமெயில் muhabbat.lk@gmail.com.